அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வருது. ரொம்ப அற்புதமான நாள், அபூர்வமான நாளும் கூட. தவற விடாதீங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி திதினாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வழிபாட்டிற்கு உகந்த திதி அப்படின்னு சொன்னோம்னா பௌர்ணமி திதியை சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு. இந்த ஆடி பௌர்ணமி தினத்தன்று வரலட்சுமி விரதம் வருவது அதனினும் சிறப்பு. ஏன்னா எப்பவும் பௌர்ணமி தேதிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு அந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி தேதியோடு கூடி வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல நம்ம அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஆற்றல் வாய்ந்த சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். வேற என்ன சிறப்பு இந்த நாளுக்கு? திருவோண விரதமும் இந்த நாளிலே வருகிறது. அப்போ அந்த விரத வழிபாடும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைந்த ஆத்ம பலனை தரக்கூடியது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பௌர்ணமி வழிபாடு செய்கிறது, முழு நிலவு சந்திரனுக்கு வழிபாடு அப்படிங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடுடைய தொடர்புடையது. அதனால் அந்த வழிபாடு செய்கிறதும் சரி, குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள், குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த தெய்வத்திற்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிறப்புகள் நிறைய நிறைந்த நாள். பௌர்ணமி தேதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். 8ஆம் தேதி பகல் 2:51 ஆரம்பிக்கின்ற இந்த திதியானது 9ஆம் தேதி பகல் 2:26 நிறைவடைகிறது. அப்போ கிரிவலம் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஏற்ற தினம் அப்படிங்கிறது, அந்த நேரம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் தேதி 2:51 9ஆம் தேதி பகல் 2:26 வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதிலே நீங்கள் சோடசக்கலை நேரத்தையும் நீங்கள் கணக்கிடலாம். அந்த 2:26 9ஆம் தேதி முடிகிறது அல்லவா பௌர்ணமி திதி. அப்போ 3 மணி நேரம் பின்னொரு மணி நேரம் கணக்கு சோடசக்கலைக்கு. அந்த வகையிலே 9ஆம் தேதி பகல் 1:26 3:26 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். என்ன அவ்வளவு சிறப்பான சித்தர்கள் அருளிய நேரம், நமக்கு வழிகாட்டிய நேரம். இந்த 2 மணி நேரத்திற்குள் ஒரு 5 வினாடி திருமூர்த்தி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே பதியும். அப்படிங்கிறனால அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வழிபாடு, அதாவது விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம இறைவனிடம் எனக்கு இந்த கடன் தொல்லை தீர வேண்டும், எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கருணை பார்வையினால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம சித்தர்களுடைய வாக்கு. அதனால் மறக்காமல் அந்த வழிபாட்டை செய்யலாம். சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். அந்த திதியில் சித்தர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கைமேல பலன் கொடுக்கும். அதே போல் அன்னதானம் செய்வது, இன்றைய நாளில் செய்கின்ற அன்னதானத்திற்கு புண்ணியங்கள் ஏராளம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். காவல் தெய்வங்களாக விளங்கும் அம்பிகைகளையும் வழிபடுவதற்கு உகந்த தினம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தினத்தை சொல்லலாம். இன்னும் குத்துவிளக்கு பூஜை, விளக்கு பூஜை செய்வாங்க இல்லையா, அந்த பூஜை செய்வதலும் இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்திலே செய்வது ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் அடிக்கிட்டே போகலாம் இந்த ஆடி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை. இந்த அபூர்வமான நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மறக்காம உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.